ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மிக மிக மகிழ்ச்சி, உற்சாகம் அந்த நாள் தொடங்கி இருக்குது. இந்த உற்சாகத்தோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு பெரிய ஓவியர் ஒரு ஊர்ல இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒரு கண்காட்சியை ரெடி பண்றப்போ அவருடைய ஓவியத்தையும் எடுத்துட்டு போய் அந்த கண்காட்சியில எடுத்துட்டு போய் வச்சாரு. ஒரே கூட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அலம் மோதிச்சு அந்த கண்காட்சியை பார்க்க வர்றதுக்கு. நிறைய பேர் அவருடைய ஓவியத்தை பார்த்து ரசிச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு அழகான ஒரு இயற்கை ஓவியம், அப்பட்டமா ஒரு இயற்கை ஓவியத்தை எப்படி வரைய முடியுமோ அப்படி வரைஞ்சு அந்த ஒரு ஓவிய படைப்பு இருந்தது. எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பாராட்டிட்டு அப்படியே போனாங்க. எல்லாம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓவியர் உள்ள வந்துட்டு அவருடைய ஓவியத்தை பார்த்தாரு. பார்த்தது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் வழியா அப்பட்டமா அவர் என்ன ஓவியத்தை வரைஞ்சிருந்தாரோ அதே இயற்கை காட்சி வெளியவும் இருந்தது. இயற்கையாவே யாருமே அப்படிப்பட்ட அந்த இயற்கையை பார்த்து ரசிக்க விரும்பல. பெருசாவும் அது தெரியல அவங்களுக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பலகைக்குள்ள அந்த ஓவியத்தை பார்த்த உடனே எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு அதை பாராட்டி ஆஹா ஓன்னு வியந்து பார்த்துட்டு போனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சமூகத்திலும் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வாட்ஸ்அப் மெசேஜ் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மூலயமாவே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றோம். கூட இருக்கவங்கள அன்பு செய்யறதுக்கு இன்னமும் நம்ம மறந்துதான் இருக்கோம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் மறந்து விடுத்துட்டு பக்கத்தில் இருக்கும் நம்மளுடைய அன்பானவர்களை அன்பு செய்வதற்கு நம்ம எப்பொழுதும் முற்பட வேண்டும் அப்படின்றது இந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக வரும் டிஜிட்டலா லைஃப் வாழணும், நம்ம லைஃப்ல டிஜிட்டல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா நம்ம லைஃபே டிஜிட்டலா என்ன ஆயிடக்கூடாது, மாறிவிட கூடாது அப்படிங்கிற நல்ல ஒரு சிந்தனை இந்த கதை கொடுத்திருக்கிறது. சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறுந்தது எந்த இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன் உடலும் உறுதியுமே உறுதி தந்தது. அன்பிற்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள்
நம்ம என்ன கலர் கண்ணாடி போடுறோமோ அந்த கலர்ல தான் நம்மளுக்கு பாக்குற காட்சிகளும் தெரியும். ஸோ தப்பு நம்ம போடுற கண்ணாடியில தான் இருக்கே தவிர நம்மளுடைய பார்வையில கிடையாது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மனசுல இருக்க அழுக்குகளும். அதை எடுத்து போட்டுட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல விதைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நம்ம விதைத்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே நல்லதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை விதைக்கக்கூடிய நம்முடைய தளத்தில் இன்றைய நாள் நம்ம என்ன சிந்தனையை சிந்திக்க போகிறோம். என்ன சிந்தனை அப்படிங்கிற முன்னாடி சில நேரம் கண்ணாடி போடலன்னா தான் தப்பா தெரியும். என்ன மாதிரி ஆட்களுக்கு கண்ணாடி போட்டா தான் கரெக்டா அந்த பாயிண்ட நாங்க மறந்துட்டோமேப்பா. ஸோ இன்னைக்கு அந்த வகையில் எனக்கு என்ன சிந்தனை நமக்கு சிந்திப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பேசி ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த மணி மேனேஜ்மெண்ட் நாம் என்னென்ன தவறுகள் செய்து பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம், பணத்தை வீணா செலவழிச்சிட்டு இருக்கிறோம், என்னென்ன தவறுகள் அப்படிங்கிற அந்த தவறுகளை எனக்கு என்ன பண்ண போறோம், திருத்திக் கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் திருத்திக் கொள்வோம். ஸோ முதல் என்ன தவறு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தேவை இல்லையோ அதை நான் வாங்குறது. ஸோ இது வழியாக நான் பணத்தை என்ன பண்றேன், விரயம் செய்கிறேன். அது நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும், எப்படி நான் எனக்கு தேவையில்லாத நான் எப்படிப்பா வாங்குவேன். வெரி சிம்பிள். ஒரு முறை சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்து நீங்க போயிட்டோம், வெறும் ஒரே ஒரு டூத் பேஸ்ட் ப்ரஷ் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க போறீங்க. பட் போறப்போ உங்க கையில என்ன பண்ணிடுறாங்க, உங்க கூடையை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த அவ்வளோ பெரிய கூடையில ஒரே ஒரு பேஸ்ட் ஒரே ஒரு ப்ரஷ் எடுத்து போட்டு வர்றதுக்கு நமக்கு என்னவா இருக்குது, வெக்கப்படுறோம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் உடனடியாக வாங்குவதன் வாயிலாக நாம் நம்முடைய பணத்தை விரயமாக்குகின்றோம். இந்த மாதிரி பல செயல்களை நம்மளுடைய பணத்தை விரயமாக்குகின்றோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு புரிதல் இன்றைய நாள் நமக்கு கிடைக்க போது. அந்த நம்பிக்கையோடவே நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம்மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து பொதிக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன், அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தை இணைச்சட்ட புத்தகம் 32வது அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாரத்தில் வருகிற பாடல் வரிகள் அனைத்தும் மோசே சொல்வதாக அமைந்திருக்கிறது. மோசே இஸ்ராயல் ஜனத்தை எகிப்து என்கிற அடிமை தளத்திலிருந்து, அடிமை தேசத்திலிருந்து காப்பாற்றி கூட்டி வருகிறார். ஆக மோசே வழியாக அந்த இஸ்ராயல் ஜனத்தை காப்பாற்றியவர், அங்கிருந்து விடுதலை கொடுத்தவர் இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவன் பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு இந்த இஸ்ராயல் மக்களை உரிமை மக்களாக அழைத்து வந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் அப்படி தங்களுக்கு ஒரு உரிமை வாழ்வு கொடுத்த, அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இந்த மக்கள் நடந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே மோசே சொல்லுகிறார், கடவுள் உங்கள் மீது சினம் கொண்டிருக்கிறார், நீங்கள் செய்த காரியத்தை குறித்து வருத்தப்படுகிறார் என்று மிக அருமையாக இந்த பாடல் வரிகளிலே சொல்லுகிறார். பாருங்கள், உங்களை ஈன்ற பாறையை நீங்கள் புறக்கணித்தீர்கள்.
உங்களை உருவாக்கிய கடவுளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்லு. எந்த பாறை உங்களை ஈன்றெடுத்ததோ, யார் உங்களை உருவாக்கினார்களோ அவர்களையே நீங்கள் மறந்தும் புறக்கணித்தும் போனீர்கள். இது நீங்கள் செய்த மிக பெரிய தவறு என்று மோசே இஸ்ராயேல் மக்கள் ஜனத்தை பார்த்து சொல்கிறார். உங்களது பிள்ளைகள், உங்களது மைந்தரும் மகளிரும் ஆண்டவருக்கு உகாத காரியங்களை செய்து ஆண்டவருக்கு சினம் மூட்டினீர்கள். ஆண்டவருக்கு விரும்பாத, ஆண்டவர் எதிர்பார்க்காத அளவுக்கு தகாத காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரது சினத்துக்குள்ளாகி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. மேலும் ஆண்டவர் இப்படி உரைக்கிறார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து நான் மறைத்துக் கொள்வேன், அவர்களது முடிவு எப்படி இருக்க போகிறது என்று நான் கவனிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பதாக மோசே இங்கு சொல்லுகிறார். மேலுமாக இந்த ஜனம் என்ன செய்கிறது என்றால், இவர்கள் அறியாத, உண்மையே இல்லாத ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள், ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார்கள். அந்த தெய்வத்தை உருவாக்கி கடவுளுக்கு இணையாக்கி அதுதான் உண்மை தெய்வம் என்று வழிபடுகிற போது இறைவன் இன்னும் அதிகமாக அவர்கள் மீது சினம் கொள்பவராக காட்சியளிக்கிறார். ஆம் அன்பால், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுவது இயல்புதானே. கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார், எனக்கு இவர்கள் இப்படி இல்லாத தெய்வத்தால் எரிச்சல் மூட்டினார்களே, நான் அவர்களை அறியாத முட்டாள்தனமான அந்நியர்களை கொண்டு அவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்கள், சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் யாருக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய தேவனுக்கு, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற உண்மை தேவனுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை புறக்கணித்தும் அவருக்கு தகாத காரியங்களையும் செய்கிற போது நிச்சயம் கடவுளது எரிச்சலுக்கு, கோபத்துக்கு உள்ளாவது நியாயம்தானே. இதைத்தானே மோசே இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டி விளக்குகிறார். அன்று இஸ்ராயேல் ஜனத்துக்கு சொன்ன எச்சரிக்கை வார்த்தை நமக்கும் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் ஒன்றும் இஸ்ராயேல் ஜனத்தை விட மேம்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அறியாமல் செய்தவர்களாக இருக்கலாம், காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, வனாந்தரத்திலே பயணித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அப்படியா? இல்லவே இல்லை. நாம் அறிவாளிகள், அனைத்தையும் அறிந்தவர்கள், நன்மை தீமை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம், நாகரிகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அனைத்தும் அறிந்திருந்தும் நமக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை புறக்கணிப்பதும், அவருக்கு தகாத, அவர் விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை எல்லாம் சிந்தித்து செய்வதும் நியாயம்தானா என்று சிந்திக்க இந்த பகுதி, இந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான, உண்மையுள்ள, நேர்மையான வாழ்வு வாழ்வ இறைவனிடம் ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, நீரே உண்மை தெய்வம் என்றும் உமக்காக வாழ, உமது சித்தப்படி வாழ, உமக்கு பிரமாணிக்கமாக வாழ தேவையான ஆற்றலையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அடுத்ததான் எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நான் என்னென்ன தவறுகள் செய்து நம்மளோட பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன தவறு செய்யறோம்? பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் அப்படின்றப்போ அந்த பட்ஜெட் அப்படின்னு அதை போட்டுதான் பெரும்பாலான ஃபேமிலி அதை தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வகையில அந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பணம் விரயமாகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு செலவு செய்யணுன்றது நமக்கு தெரியாது. அந்த கணக்கே இல்லாம நம்ம செலவு செஞ்சுட்டோம்னா கடைசி மாச கடைசியில தான் நம்ம யோசிப்போம், ஐயோ தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டோமே, இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூட, ஒரு எமர்ஜென்சிக்கு கூட கையில காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ தேவையற்ற சில பொருட்களை வாங்கி பணத்தை விரயமாக்கிட்டோம் அப்படின்னு. எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்குது. ஐயோ ஷாக்டு அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். நிறைய நடுத்தர குடும்பங்கள் பட்ஜெட் போட்டு நம்ம மாதத்தை ஓட்டுகிறார்கள் அப்படின்னா நிச்சயமா அது இல்லைன்னு தான் நான் என்ன பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் இல்லாததுனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், பணத்தை நம்ம விரயமாக்கி கொண்டிருக்கோம். பல நேரங்கள்ல பட்ஜெட் போட்டு இதுக்கு செலவு, இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய குடும்பங்கள், எண்ணி வைக்கக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப 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 சொற்பமான எண்ணிக்கையில தான் இருக்கிறது. பல நேரங்கள்ல கணவனுடைய வருமானம் என்ன அப்படின்னு தெரியாத மனைவி என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஒருவேளை மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவங்களா தான் அந்த மனைவியோட வருமானம் என்ன தெரியாத கணவர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா குடும்பத்துல எவ்வளவு இன்கம் வருது, எதுக்கு அதை செலவு பண்றோம், எந்த இதுக்கு நம்ம விரயமா செலவு பண்றோம். எனக்கு எல்லார்ட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா டூயல் சிம் கார்டு இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் இருக்குது. 2 சிம்முக்குமே என்ன பண்றோம், ரீசார்ஜ் பண்றோம். 2 சிம்முக்குமே இப்போ வச்சிருக்கையில ஏதாவது ஒரு சிம்ல தான் என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு சிம் கார்டுக்கு இன்டர்நெட் பேக்கையும் இன்னொரு சிம் கார்டுக்கு நார்மல் பேக்கையும் நம்ம போடுறோமான்னு கேட்டா
இல்ல, ரெண்டுக்குமே என்ன பண்றோம், இன்டர்நெட் பேக் யூஸ் பண்றோம். அப்ப அதுல ஒரு சிம் கார்டோட இன்டர்நெட் பேக் அந்த மாதம் முழுவதும் பயன்படுத்தப்படாமலே வீணா என்ன பண்ணுது, போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், மேற்கோள் காட்ட முடியும். ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பிளான் என்கிட்ட இல்ல. எதற்கு நான் இதை இந்த மாதம் செலவு செய்ய வேண்டும், என்னது என்னோட செலவுகளை நான் பட்ஜெட் அப்படின்னா என்ன செலவு செய்யறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். பட்ஜெட்னாலே நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் இந்த பணத்தை எப்படி செலவு செய்யலாம், அதுக்கு என்ன திட்டமிடுதல், அதுதான் யோசிக்கிறோம். அது கிடையவே கிடையாது. ஒரு பட்ஜெட் அப்படின்னா என்னுடைய பணம் எதெல்லாம் வீணான வழிகளில் செலவாகிறது அதை கண்டுபிடிப்பதற்கும், எது எது என்னுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா அந்த மாசம் செலவு பண்ணி தான் ஆகணும். அந்தந்த மாசம் ஒருவேளை வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா வாடகை என்பது கொடுத்துதான் ஆக வேண்டும். காய்கறிக்கு கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆக வேண்டும். சாப்பாடு கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். ஆனா அந்த மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றது ஏதாவது ஒண்ணுக்கு மெயின் ரீசார்ஜ் பண்ணிட்டு இன்னொன்னுக்கு பேசிக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி எதை நான் குறைத்துக் கொள்வது, எதுல நான் கரெக்டா நான் செலவிடுவது, இதுதான் பட்ஜெட். இந்த திட்டமிடுதல் நமக்கு பல நேரங்களில் குடும்பங்கள்ல இருக்கிறது இல்ல. அது இல்லாததுனால் நாம் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். பட்ஜெட்டோட நம்ம ஃபேமிலி நடத்துறோம்னா அது கை கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாளுடைய புரிதல். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம். ஜூலை 27 புனித நட்டாலியா. மூர் இனத்தைச் சேர்ந்த நட்டாலியா ஆண்டவர் இயேசுவினை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் மாறினார். அவுரேலியஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இறை பக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் வெளிப்படையாக கிறிஸ்துவினை அறிவித்த நட்டாலியா ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். சிறைகளுக்கு சென்று கைதிகளுக்கு ஆறுதல் கூறி நற்செய்தியினை அறிவித்த நட்டாலியா ஆண்டவரை வெளிப்படையாக அறிவித்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் நற்செய்தி அறிவித்து ஆண்டவரின் அன்பினை எடுத்துக் கூறிய நட்டாலியா சிறை காவலர்களால் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். தன் குழந்தைகளை இறை பக்தியில் வளர்த்தெடுத்த நட்டாலியா தன் பிள்ளைகளிடம் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக பல்வேறு துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட நட்டாலியா கிபி 852 ஆண்டு ஜூலை 27 நாள் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியானார். தன் உயிரினை பெரிதுபடுத்தாது ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நட்டாலியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நட்டாலியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறை ஞானத்தோடு வளர்த்தெடுக்க உறுதியேற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய குடும்பங்கள்ல சில தவறுகள்னால நம்மளோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் வந்து விரயமாயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தெரியாம செலவு பண்றோமா, தெரிஞ்சு செலவு பண்றோமா தெரியல. ஆனா அந்த பணம் எப்படி விரயமாகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு நாள்ல வந்து பேசிட்டு இருக்கோம். ஜோ, அந்த வகையில அடுத்தா நம்ம செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. வாழ்வதற்கு தேவையான பொருளாதார தேவை, அந்த பண தேவை அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு, கம்மி. ஆனால் பிறரை போல் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார தேவை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க நம்ம எல்லாருமே என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறருடைய வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விளம்பரங்கள் கூட சொல்லுவாங்க, எழுத்து வீட்டுல இருக்குது, மேல் வீட்டுல இருக்குது, பக்கத்து வீட்டுல இருக்குது, உங்க வீட்டுல இல்லையா, உடனே வாங்கி போடுங்க. சரி, உங்க வீட்டுக்கு தேவை இருக்குதா அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது.
ஸோ இப்போ இது போல பிறரை போல அந்த வீட்டில் ஒரு ஸ்கூல் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணிருப்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையோ சேர்த்துருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூட என் பிள்ளைங்க சேர்ந்து விளையாடும் போது என் பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்குன்னு சொன்னா எனக்கு அது அவமானமா இருக்குது, எனக்கு வந்து தன்மான குறைவாக இருக்குது. நாம தான் என்ன பண்ணிக்கிறோம் நினைச்சுக்கிறோம். குழந்தைகள்லாம் அதை என்ன பண்றது நினைக்கிறதுல அந்த குழந்தைய கொண்டு போய் வழுக்க டைம் என்ன பண்றோம், மெட்ரிகுலேஷன்ல இருந்து சிபிஎஸ்சிக்கு என்ன பண்றோம் மாத்திரம். நாம தான் மாங்குன்னு ஃபீஸ் கட்டுறோம். அந்த ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி அது படிக்கல, 2 8 கூட்டினா என்ன பாப்பா வருதுன்னு கேட்டா 28 அது ஆன்சர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம கொண்டு போய் கொடுத்த லட்சக்கணக்கான ரூபா வேஸ்ட். ஸோ அப்போ இப்படி எல்லாம் என்ன பண்றோம்னா பிறரை பார்த்து பிறரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, சொந்தக்காரங்க மத்தியில என் குழந்தை அங்க படிக்குதுங்கிறத நான் பெருமையா சொல்லிக் கொள்வதற்கு, சொந்தக்காரங்க மத்தியில நான் இந்த கிளாஸஸ்க்குலாம் என் குழந்தை என்ன பண்றேன் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்வதற்கு, இப்படி எல்லாமே நம்முடைய தற்பெருமைகளுக்காகவும் பிறருக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நான் என்ன பண்றேன் லைஃப் ஸ்டைல் நான் வாழ்றேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறினாலும் கூட இந்த வழியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் எந்தெந்த வழியில நம்மளுடைய பணத்தை விரயமாக்கின்றோம் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தூர தேசத்திலிருந்து முல்லாவின் நாட்டுக்கு பயணப்பட்டு வந்திருந்தார் ஞானி ஒருவர். அவரது தத்துவ ஞான விளக்கங்கள் தரமாக இருந்ததால் முல்லாவின் நாட்டிலே அவர் பெரிதாகவே மதிக்கப்பட்டார், புகழப்பட்டார், போற்றப்பட்டார், கொண்டாடப்பட்டார். கேள்விப்பட்ட முல்லாவுக்கு பொறுக்குமா? அவர் முன் போய் நின்றார். தானும் உம்மை போல ஒரு தத்துவ ஞானிதான் என்று தன்னையே அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்படியோ, மகிழ்ச்சி, எங்கே உங்கள் தத்துவ அனுபவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்த முல்லா விவரிக்க ஆரம்பித்தார். உதாரணமாக பாருங்கள், எனது கிர்கிஸ்தான் பயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சென்ற இடமெல்லாம் எனக்கு செம வரவேற்பு தான். ஒரு மடம் விட்டால் அடுத்த மடம், அந்த மடம் விட்டால் வேறொரு மடம் என்று எனக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. கூட்டம் கூட்டமாக கூடி எனது தத்துவ ஞான விளக்கங்களை அமைதியாக கேட்டார்கள். சுருங்கிய புருவங்களோடு சிந்தித்தார்கள். நான் சென்ற இடங்களிலெல்லாம், சென்ற விடுதிகளிலெல்லாம் இலவச தங்கள் தான், சென்ற சத்திரங்களிலெல்லாம் இலவச சாப்பாடு தான், இலவச உபசரிப்பு தான். இப்படி எனது பயணங்கள் களை கட்டி இருந்தன. இப்படி பீத்து என்று பீத்திக் கொண்டே போன முல்லாவின் வீண் சுய விளம்பரத்தை கேட்டு பொறுமை இழந்த அந்த ஞானி கேட்டார், முல்லா அவர்களே, நீங்கள் சொன்னதையெல்லாம் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு இடத்தில் கூட உங்கள் தத்துவ ஞான கருத்துக்களை எதிர்க்கவே இல்லையா? என்ன அப்படி கெட்டு விட்டீர்கள்? ஒரே ஒரு ஊரில் மட்டும் என்னை செம்மையாக உதைத்து ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். கடுமையான துரு வார்த்தைகளை எடுத்தெடுத்து வீசி. ஏன்? எதற்கு? எப்படி செய்தார்கள்? ஏனதை உங்களுக்கு செய்தார்கள்? ஆர்வமான அந்த ஞானியிடம் விவரித்தார் முல்லா. நான் சென்ற இடம் எல்லாம் துருக்கி மொழியில் தான் பிரசங்கம் பண்ணினேன். அவர்களுக்கு, என்னை துரத்தி விட்டவர்களுக்கு துருக்கி மொழி நன்றாக தெரியும். அதுதான் என்னை அடித்து உதைத்து ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். அப்படி என்றால் உங்களை அமோகமாக வரவேற்று தங்க வைத்து சோறு போட்டார்களே அந்தந்த இடங்களில், அந்த இடங்களிலா? அவர்கள் எல்லாம் குருது மொழிக்காரர்கள். அவர்களுக்குத்தான் நான் பிரசங்கித்த துருக்கி மொழி தெரியாதே. ஆம், மொழி தெரியாத ஊரிலே நீயும் ஒரு தத்துவ ஞானிதான், மௌன தத்துவ ஞானிதான். தத்துவ பிரசங்கம் அது அறிவின் ஒளியையும் ஆன்மாவின் ஆழத்தையும் இணைக்கும் கலை. ஏன் என்ற கேள்வியை கேட்கும் அந்த நிமிடம்தான் உனது தத்துவத்தின் பிறப்பு. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஒரு தத்துவ ஞானியின் வெற்றி சிந்திக்க வைப்பதிலே, பதில்கள் அற்ற நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு வைப்பதிலே, ஒன்றை நம்ப வைப்பதிலே. தன்னை அறிதலே தத்துவத்தின் ஆரம்பம். ஒரு தரமான தத்துவ ஞான உரை நகைச்சுவை கலந்த வார்த்தைகளால் நிரப்பாது, விழிப்புணர்வால் தான் நிரப்பும். சிரிப்பில்லா தத்துவ பிரசங்கம் கல்லின் சுவை போல, சிரிப்புடன் கூடிய தத்துவ பிரசங்கம், தத்துவ கதை பிரசங்கம் கனியின் சுவை போல. சரிதானுங்களா? ஒரு சிறப்பான தத்துவ பிரசங்கம் சிரிக்கவும் வைக்கும்,
சிந்திக்கவும் வைக்கும் இந்த கதைகளாயிரம் போல, இந்த கதைகளாயிரம் தரும் 6000த்திற்கும் மேற்பட்ட சிந்தனைகள் போல இந்த இயேசு சபை கதை ஞானியார் சேவியர் அந்தோணி போல. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் செய்யக்கூடிய தவறுகள், பணத்தை என்னென்ன வழிவகைகள்ல தவறாக நாம் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம், அதான் இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன செலவுகள் தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பெரிய தவறு அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஓகே ஒரு சின்ன ஒரு காஃபி தானே வாங்குறோம், சின்ன ஒரு டீ தானே வாங்குறோம். நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல இது வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, ரொம்ப வந்து அற்பமா ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, 110 ரூபா தான், 200 ரூபா தான். அப்ப அதெல்லாம் காசே இல்லையா, 110 ரூபா தான், 200 ரூபா. ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜ் கவர் இருக்கும், ஓகே இது வந்து புதுசா இருக்கு, இது வந்து இன்னொன்னு ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே நம்மளுடைய பணத்தை வந்து விரயமாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அப்பாக்கள் காலத்திலையும் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலையும் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நோட் ஒன்று வச்சிருப்பாங்க, பற்று வரவு நோட் அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா கிட்டலாம் நிறைய நோட் வச்சிருப்பாரு. அந்த நோட்டெல்லாம் தூக்கி போடுங்கன்னா கூட தூக்கி போட மாட்டார், அப்படியே வச்சிருக்காரு. பல வருஷங்கள்லாம் எழுதிட்டு வரக்கூடிய கணக்குகள். அதுல ஒவ்வொரு நாளும் என்னென்ன அன்னன்னைக்கான நாள்ல அன்னன்னைக்கான தேதியில என்னென்ன பணம் வரவு வந்தது, என்னென்ன பணம் செலவு செஞ்சிருக்கிறோம். ஸோ அதை ஃபுல்லா லிஸ்ட் போட்டு நம்ம வச்சிருப்பாரு. ஸோ அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கமே நம்ம கிட்ட என்ன போச்சு, இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு நான் என்னென்ன செலவு பண்றேன், இன்னைக்கு நான் டீ குடிக்கிறதுல நான் என்ன செலவு பண்ணேன், எவ்வளவு செலவாச்சு, இன்னைக்கு நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்டேனா இல்ல வீட்டுல சாப்பிட்டேனா அதுக்கு என்ன செலவாச்சு, இப்படி நாம் நாள்தோறும் எவ்வளவு செலவு பண்றோங்கிறது நமக்கு என்ன பண்றதுல தெரியுறது. நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுற மாதிரி இல்ல, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு டீ தானே குடிக்கிறோம், அதுக்கு கூட நம்ம ஏன் அது வந்து செலவுன்ற மாதிரி அதை கணக்கு எழுதி வைக்கிறப்ப தான் எவ்வளவு செலவு பண்றோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிச்சா பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறீங்க, அது செலவு தான். செலவு மட்டும் கிடையாது, அது உடலுக்கு என்ன தரும், கேடையும் எடுத்து வாங்கி கொடுக்கும் அவ்வளவு டீ குடிக்கிறதுனால. ஸோ அப்போ சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம டீ குடிக்கிறது ஒரு தேவையில்லாத செலவு. அப்போ இந்த மாதிரியான செலவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கணக்கு எழுதி வைக்கிறதா முக்கியம். அது சுதந்திரத்தை பறிப்பதோ இல்லை வேற ஒண்ணுமோலாம் கிடையாது. ஸோ நாம வந்து அந்த கணக்கு வேலை கரெக்டாக ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது, எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த நாளில் எதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணிருக்கிறோன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த நாள் அதை என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். இல்ல அப்படின்னா நாம் பணத்தை தவறாக விரயம் செய்து பார்க்கக்கூடிய இறை மக்கள் வந்து கண்டிப்பா மனசுல வந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்கப்பா, ஒரு டீ தானேப்பா, காலைல இருந்து நைட் வரைக்கும் வந்து உழைக்கிற ஒரு டீ குடிக்க கூடாது அப்படின்ட்டு. அதனால எழுப்பின அந்த கேள்விதான். இருந்தாலும் பணம் எப்படி விரயமாகிறது, இந்த சின்ன சின்ன காரியங்களை குறித்துன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டோம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, நம்மளுடைய பணத்தை வந்து எப்படிலாம் விரயமாக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமல் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தெளிவுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா என்ன பண்ணுறோம்? ஸோ அடுத்ததா என்ன தவறு செய்து நம்முடைய பணத்தை நாம் வீணாக விரயமாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பொருளாதார நிபுணர்கள், பொருளாதார மேதைகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் நம்ம பொருளாதாரத்தை சரிவர கையாளுவதற்கு அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாச சம்பளத்திலையோ இல்லை ஒவ்வொரு நீங்க செய்யக்கூடிய பிசினஸா இருக்கலாம், அதில் வரக்கூடிய வருமானத்திலேயோ ஒவ்வொரு மாதந்தோறும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஒன்று எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது வேற, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒரு போதாத காலம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற கூட நிறைய இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதா இருக்கலாம். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல என்னன்னா, நம்ம பல நேரங்கள்ல எங்க என்ன தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நம்ம என்ன பண்றதுல கேள்வி கேட்கறதே கிடையாது. ஒரு செருப்பு கடைக்கு போய் இந்த செருப்பு உழைக்குமா, இது எத்தனை நாள் உழைக்கும், தண்ணியில போட்டா நல்லா இருக்குமா, இல்ல தண்ணியில போட்டு பாத்துக்கணுமா, இல்ல தண்ணி போடாம பாத்துக்கணுமா, இல்ல தண்ணி பட்டுச்சுன்னா என்ன பண்றது, இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய வாங்குற செருப்புக்கு அவ்வளவு கேள்வி கேட்போம். நம்ம கேட்கக்கூடிய நாம் அதே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அதுல கேட்க வேண்டிய கேள்விகள், இந்த இன்சூரன்ஸை எப்படி நான் கிளைம் பண்றதுக்கான முறைகள் என்ன, இந்த இன்சூரன்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் ஆக்டிவா இருக்குதுன்னா, எந்தெந்த மருத்துவமனை, இப்ப என்னோட ஊர்ல எந்தெந்த மருத்துவமனைகள் இருக்குது, இந்த மருத்துவமனைகள்ல இது செல்லுபடி ஆகுமா. சோ இதெல்லாம் அந்த கேள்விகள் கேட்டு எடுக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சியான காலகட்டத்தில் என்ன பண்ணும், கை கொடுக்கும். இதெல்லாம் இல்லாம ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, நானும் என்ன போட்டேன், பட் அது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அது டோட்டல் வேஸ்ட். ஸோ அப்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்காமல் இருப்பதாலும் நாம் நம்முடைய பணத்தை விரயமாக செலவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் எப்படி நான் செலவு பண்றோம்ன்றது நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இன் யங் அடல்ட்ஸ்.
ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆகணும்ப்பா, அவங்களுக்கு ஒரு சுகர் ஒரு 20 வருஷமா இருக்கணும், பிபி இருக்கும், சிகரெட்டு பழக்கம், தண்ணி பழக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், மற்ற எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வராது, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடியே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் அப்படின்னா 45 இயர்ஸ் கீழே 30 இயர்ஸில் 28 இயர்ஸில் 25 இயர்ஸ்லலாம் ஹார்ட் அட்டாக் வரதை கண்கூடாக பார்க்குறோம் எங்களோட டே டு டே ப்ராக்டிஸில். ஏன் அப்படி வருது? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த கொஞ்ச நாள் இந்த 10-20 வருஷத்துல என்ன மாறுச்சு, எதனால இந்த அளவுக்கு ரேம்பண்டா ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படின்றத பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இன் இட் இஸ் நிக்கோட்டின். நிக்கோட்டின்ற நச்சு பொருள் என்ன பண்ணும்னா, ஆஸ் சூன் ஆஸ் யூ ஸ்மோக், அந்த ஸ்மோக்கை உள்ளே இழுத்த உடனே அந்த நிக்கோட்டின் போய் உங்கள் லங்ஸ் வழியாக பிளட் சர்க்குலேஷனுக்குள்ளே ஆட் ஆகிடும். அது ஆட் ஆன உடனே நான் பிளட் வெசல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஹார்ட்டுக்கு மேலே 3 பிளட் வெசல்ஸ் போகும்னு. அந்த 3 பிளட் வெசல்ஸ் மட்டும் கிடையாது, உடம்புல இருக்க எல்லா பிளட் வெசல்ஸ்லையுமே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அந்த ரத்த குழாய் சுருக்கமாகும். ஸோ சுருக்கமாகும் போது பிபி கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் இந்த நிக்கோட்டினோட லாங் டேர்ம் யூஸ்னால அந்த பிளட் வெசல்ஸ்க்கு உள்ள பிளாக் ஃபார்மேஷன், அதாவது பிளாக்ன்றது ஒரு விதமான படிமானம், அது வந்து கால்சியம்னால படிமானம் வரலாம், கொழுப்புனால படிமானம் வரலாம், இல்லை அந்த ரத்த குழாயை சுருங்கலாம், அதாவது ஃபைப்ரோசிஸ்ன்ற ப்ராசஸ் நடக்கலாம். இந்த 3 ப்ராசஸ்ல எது நடக்குதுன்றது முக்கியம் கிடையாது. எது நடந்தாலுமே ரத்த ஓட்டம் குறையும். அது உங்க ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பிரெயினுக்கு, காலில் இருக்கிற நரம்புக்கு, கையில் போகிற பிளட் வெசல்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் கிட்னி, லிவர் இருக்கிற எல்லா முக்கியமான உறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ பிளட் ஃப்ளோவும் ஒரே ஒரு நச்சு பொருளால் அஃபெக்ட் ஆகுது. அதனால ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ யூஸ் இன் எனி ஃபார்ம் இன்க்ளூடிங் வேப்பிங் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் என்னென்ன தவறுகள் செய்து நம்முடைய பணத்தை விரயமாக செலவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? வீட்டுல யாராவது ஒருத்தர் இப்படி இருப்பாங்க ஜோ, அதனாலதான் அவங்களுடைய பணம் விரயமாயிட்டு இருக்கும். அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இருக்காது. ரீசன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட மேனிக்கு இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு வெளியே போறோம், ஒரு கோயில் திருவிழா போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஆல்ரெடி கிளிப் எல்லாம் இருக்கும், நம்ம வீட்டுல சீப்லாம் இருக்கும், நிறைய சொப்பெல்லாம் இருக்கும். ஆனா அங்க போயிட்டு அது என்னமோ புதுசா பாக்குற மாதிரி அதையும் எடுத்து வாங்கி பேக்குக்குள்ள போட்டு ஃபுல்லா அரைச்சு எடுத்துட்டு வர்றது. இப்படி எங்க பார்த்தாலும் நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ, நம்ம கண்ணுக்கு அது என்னெல்லாம் ஒரு வர்ணஜாலமோ தெரியுதோ அதெல்லாம் எடுத்து நம்ம வாங்குறதால கண்ட மேனிக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் சம்பாதிக்கும் அந்த பணமும் விரயமாகத்தான் செய்யும். நுகர்வு வெறி கலாச்சாரம் அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். வாங்கக்கூடிய பொருட்கள், பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு எண்ணம். எதை பார்த்தாலும் ஆஃபர் போட்டிருக்கானா உடனே அந்த ஆஃபர் போட்ட பொருள் எனக்கு தேவையில்லை, அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கு ஆஃபர் போட்டிருக்கேன், அந்த ஆஃபர்ல என்ன பண்ணிடணும். இன்னும் சில நேரங்கள் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றலாம் பாத்தீங்கன்னா, the deals end within 5 minutes, the offer end within 3 minutes அப்படின்னு போடுறப்ப அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம மூளை என்ன பண்ணிடுவாங்கன்னா வேகமாக்கி விட்டு சீக்கிரம் வாங்கணுங்கிற ஆர்டர்லாம் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஹார்ட்பீட்லாம் டப்பு போட்டு தொலைலாண்டா சாமின்னு போட்டு அந்த அளவுக்கு. சோ அப்ப என்னன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் நாம அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி இது எனக்கு தேவையா, அதாவது ஆஃபர் போட்டிருக்காங்கிறதுக்காகலாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அது எனக்கு தேவையா அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரியான திட்டமிடுதல் இல்லாம நிறைய வாங்கி குவிக்கக்கூடிய கலாச்சாரத்தினாலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் தொடர்கின்ற திரிகடுகம் எண் 55. இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கின்றோம். என்னென்ன செய்திகள் அதில் இடம்பெறுகின்றன? இங்கு மூவர் ஒற்றர்களாக கருதப்படுவார்கள். யார் அந்த மூவர்? கமுக்கத்தை காப்பாற்றாத நண்பர், ரகசியத்தை காப்பாற்றாத நண்பர், குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற இல்லாள் மனைவி, குறை கூறி அலைகின்ற அடிமை. இந்த மூவருமே ஒற்றர்களாக இருந்து விடுவார்கள். அப்படி இருந்துவிடக்கூடாது என்பதை நல் ஆதனார்
இந்த திரிகடுகத்தின் வழியாக குறிப்பிடுகிறார். திரிகடுகத்தை பார்ப்போம். ஒற்றர் போன்றவர் அருமறை காவா நட்பும் பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண்பாலும் யாண்டானும் சற்றம் கொண்டாடும் சிறு தொழும்பும் இம்மூவர் ஒற்றாள் எனப்படுவார். இந்த 55ஆம் திரிகடுகத்தின் 3ஆம் கருத்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த வேலையாள் அல்லது அடிமை போன்று வேலை செய்வதற்கென்று பணிக்கப்பட்டிருக்கிறவர், அவர் ஆங்காங்கே சென்று குறைகளை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அப்படி அந்த அமைப்பின் அந்த தலைமையின் தொடர்பான அங்கு குறைகளை சொல்லுகிற தன்மை உடையவர், அவர் ஒரு ஒற்றர் என்று அழைக்கப்படுவார் என்று இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக பொதுவாகவே எவரும் எவரையும் பழி சொல்லி கொண்டிருக்க கூடாது. அன்னை மரியா சொல்வது போன்று, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நிகழட்டும். இதில் நான் வேறு யாரை வேறு எவரை குறை கூறி கொண்டிருப்பதில் அங்கு நேரம் இருக்கிறது? இல்லை. வள்ளுவர் சொல்வார் ஒரு குறளிலே, பிறன் பழி கூறுவான் தம் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது அடுத்தவங்களை பழி சொல்லிகிட்டே இருக்காங்க பாருங்க. அப்படி பழி சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் என்னென்ன வகைகளிலெல்லாம் அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்தினார்களோ அந்த பழிகளுள் உயர்ந்த பழியாக அல்லது மிக மோசமான கடுமையான பழியாக இருக்கிறதோ அந்த பழித்தன்மையின் அடிப்படையில் இவர் ஒரு காலத்தில் அங்கு சுட்டி காட்டப்படுவார் அல்லது அதனுடைய வலித்துயரை அவர் அடைவார், அது அவர் மீது சுமத்தப்படும் என்பதாக பொய்யாமொழி புலவர் கூறுகிறார். எனவே இங்கு இதற்காகவாவது நாம் அடுத்தவர்கள் மேல் பழி சொல்லிவிடக்கூடாது. அங்கு பழிக்குரிய நிலை இருந்தாலுமே கூட அது நம் தொடர்புடையதென்றால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். அது பிற தொடர்புடையது, அமைப்பு தொடர்புடையது என்றால் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டியதுதான். அதோடு இறைவனோடு தொடர்பு கொண்டு அவரை அங்கு இயங்க வைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டியதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய அன்பின் மிகுதியினால், நம்முடைய இந்த ஒரு தியாகத்தின் விளைச்சலினால் அவர் ஒருவேளை அதை மதிக்க தெரிந்தவர் என்றால் அந்த அடிப்படையிலும் அவரை மீட்டெடுப்பதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. ஒரு பாடல் ஒன்று வரும், ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அப்படி வந்துட்டு அந்த பாட்டில் இடையில இப்படி வரும், பூங்கொடி என் தீவு விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் தெரிகிறதே, எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே, அதில் என்ன சந்தேகம்? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய் மட்டும்தான் காது வரை நீளமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ஆக இங்கு வேலை புரிகிறவர்கள் அடிமைகள், அவர்கள் இந்த கருத்தின் அடிப்படையிலே இங்கு எங்கும் சென்று எவரிடமும் குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி குறை கூறினால் அவர்கள் ஒற்றர்களாக கருதப்பட்டு விடுவார்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மாண்புக்குரிய தன்மையிலே, நேர்மையான தன்மையிலே வினாக்களை எழுப்பி அங்கு சீர் செய்ய வேண்டும். ஆனால் வேறு வகையான எதிர்த்தன்மை அங்கு வந்துவிடக்கூடாது என்பதாக இங்கு பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனி தமிழ் சொல், அது தொழும்பு. தொழும்பு ஒரு புதிய சொல்லாக இருக்கிறது, நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். தொழும்பு, தொழும்பு என்ன வேறொன்றும் இல்லை, அடிமை என்பது பொருள். வேலையாள் என்பதற்கும் அந்த தொழும்பு என்பதை பயன்படுத்தலாம். அதோடு உழவு தொழில், அதை நாம் தொழும்பு தொழில் என்றும் நாம் கூறலாம். தொழிலாளர் என்கிற சொல் இதிலிருந்து தான் வருவது போன்று தெரிகிறது. தொழுகை, இஸ்லாமியர்கள் எல்லாம் தொழுகை செய்கிறார்கள் பாருங்கள். ஆக அல்லாவுக்கு நாங்களெல்லாம் அடிமைகள், தொழும்புகள் என்கிற வகையிலே தொழுகை செய்தல், இவை எல்லாமே தனித்தமிழாகவே நாம் பார்க்கின்ற சொற்களாக இருக்கின்றன. நன்று நாம் கடவுளுக்கு வந்த முறையில் வாழ்கின்ற நல்ல நண்பர்களாக, நல்ல வாழ்க்கை துணையாக, நல்ல வேலையாட்களாக இருப்பதற்கு இந்த திரிகடுகம் அழைப்பு தருகிறது. ஏற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததா நம்ம எப்படிலாம் பணத்தை விரயமாக்கிட்டு இருக்கோம்,
நாம் செய்யும் சின்ன தவறுகளால். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழலுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக என்ன பண்றோம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு. ஸோ கடன் வாங்கிட்டு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பல நேரங்களில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, அந்த கடன், அந்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபெசிலிட்டியில நம்ம வாங்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனா இருக்கலாம், இல்லை ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸா இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வாஷிங் மிஷின், டிவி, ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்ன பண்றோம், வாங்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த இஎம்ஐ டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ அந்த இஎம்ஐ டேட் போடும்போது நம்ம பல நேரங்களில் அந்த எதையுமே என்ன பண்றதில்ல, திட்டமிடுதல் கிடையாது, அதை பற்றிய புரிதல் நமக்கு கிடையவே கிடையாது. ஏதோ ஆஃபர் 0 டவுன் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று போய் என்ன பண்ணிடுறோம், வாங்கிடுறோம். சில பொருட்கள் இருக்குது, இன்னைக்கு தேதி ஒரு மாசத்துடைய கடைசி கிட்ட இருக்கிறோம். இப்போ இந்த நாட்கள்ல நான் இஎம்ஐல ஒரு சில பொருள் வாங்கினாலும் கூட அதனுடைய இஎம்ஐ டேட் வந்து அடுத்த மாதத்தினுடைய முதல் தேதியா இருந்துச்சுன்னா அது பிரச்சனைக்குரிய ஒன்று. ஏன்னா சிலருக்கு இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான், 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள தான் சேலரி என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். அப்போ உங்களோட இஎம்ஐ டேட் என்ன மாத்திருக்கணும்னா, அந்த 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்கு அப்புறமோ இல்லை அந்த 3ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு உள்ளே என்ன பண்ணிருக்கணும், மாத்தி வச்சிருக்கணும். அந்த ஃபெசிலிட்டி இருக்குமா, முன்னாடி சொல்ற அந்த ஃபெசிலிட்டி கேட்டா தான் அந்த டேட் என்ன பண்ணுவாங்க, மாத்துவாங்க. சில நேரங்கள்ல சிலருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் அதை மாற்ற முடியாதுன்னா அப்ப அந்த இஎம்ஐ நமக்கு என்ன ஆகாது, செட்டு ஆகாது. அப்படிங்கிறத நாம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ சில நேரங்கள் அந்த டேட் மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அப்போ இதை 8ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. அப்போ 8ஆம் தேதிக்குள்ள அக்கௌண்ட்ல கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கும். நம்ம பல நேரங்கள் இந்த திட்டமிடுதல் இல்லாததுனால 1ஆம் தேதி அது டெபிட் ஆகிறதுக்கு அக்கௌண்ட்ல என்ன இருக்காது, பணம் இருக்காது. அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா அது பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவான். அந்த பணம் இல்லாமல் ரிட்டர்ன் வந்ததுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா என்ன ஆகும், போகும். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு 500 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 1500 கட்ட வேண்டிய சூழல் என்பது வந்து நிற்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான காரணங்கள் நமக்கு சரியா தெரியாததுனால தான் என்ன பண்றோம், எப்படி கடனை அடைப்பது, எப்படி வாங்கின கடனை கட்டுறது, இந்த இஎம்ஐ அதெல்லாம் நமக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால அது பல மடங்கு என்ன ஆகிட்டே போகுது, கிரெடிட் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரெடிட் கார்டு பில்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லைஃப் சைக்கிள், அதாவது அந்த டேர்ம் சைக்கிள், பில்லிங் சைக்கிள் அப்படின்னு அதை சொல்லுவோம். அந்த தேதி என்னங்கிறது பலருக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. சிலருக்கு வந்து 28ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சில கிரெடிட் கார்ட்ஸோட டேட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க 29ஆம் தேதி ஒரு பொருள் வாங்கினா கூட, இல்ல 27ஆம் தேதி ஒரு பொருள் வாங்கினா கூட அதை 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணிருக்கும், கெட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பல நேரங்கள் புரிதல் இல்லாமல் பயன்படுத்துவதாலேயே நம்மளுடைய கடன் சுமை மேலும் மேலும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஹேக்கிங். உங்கள் கைபேசியை தொடாமலேயே உங்கள் தகவல்களை யாரோ ஒருவர் பார்ப்பது சாத்தியமா? ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய கிளிக் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்டை ஹேக் செய்ய உதவும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாட்ஸ்அப் தரவுகள் திருடப்படுவதும் அது வியாபாரப்படுத்தப்படுவதும் உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 3. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சியாக இருந்தது. அது பெண்ணிடம் வந்து, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். டிஜிட்டல் ஏதேன் தோட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் வழியாக பாம்பு நுழைந்து முதலில் உரையாடலை தொடங்கி ஆசை வார்த்தை பேசி நம்மை சூழ்ச்சி வளையத்திற்குள் சிக்க வைக்கின்றது. பொய்யும் புரட்டும் போலியும் ஏமாற்றமும் மலிந்து கிடக்கும் இணை உலகில் ஒன்று குறைபடுவதாக பார்க்கிறேன். அதுதான் நேர்மை என்ற எரிபொருள். புலனம், அதாவது வாட்ஸ்அப் செயலியை இன்று உலக அளவில் 2.78 பில்லியன்களுக்கு அதிகமானோர் 180 நாடுகளில் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாளைக்கு சராசரியாக 140 பில்லியன் குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றனர். பேசுவதற்கு, குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு, உணர்வுகளை எம்மோஜி வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு, குரல் செய்தி அனுப்புவதற்கென்று பல தேவைகளுக்கு நாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்றோம். ஆனால் சமீப காலமாக வாட்ஸ்அப்பை கூட ஹேக்கர்ஸ் ஹேக் செய்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தருகின்றது.
ஹேக்கிங் என்பது ஒருபுறம் இருக்க, நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நம்புவீர்களா? நவம்பர் 2024 நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதை கண்டிக்கும் விதமாக வாட்ஸ்அப்பின் 2021 தனி உரிமை கொள்கையை எதிர்க்கும் விதத்திலும் இந்திய போட்டியல் ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI, ரூபாய் 213 கோடி வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. சைபர் கிரிமினல்கள் லிங்க் ஒன்றை வாட்ஸ்அப் குழுக்களில் அல்லது தனிநபருக்கு அனுப்பி அதனை கிளிக் செய்ய சொல்கின்றனர். அனுப்பப்படுகின்ற தொடுப்பு, அதாவது ஹைப்பர் லிங்க் பயனர்களால் சொடுக்கப்படுகின்ற பொழுது, கிளிக் செய்யப்படுகின்ற போது நமது கணக்கு கொந்தப்படுகிறது. கொந்தப்படுதல் என்றால் ஹேக்கிங் செய்யப்படுதல் என்று அர்த்தம். எனவே இத்தகைய ஹைப்பர் லிங்க்ஸ், அதாவது தொடுப்புகளை புறக்கணிப்பது நல்லது. சைபர் கிரிமினல்கள் கால் அல்லது மெசேஜ் செய்து ஒரு முறை கடவுச்சொல், ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்லது உறுதிப்படுத்துதல் குறியீட்டை, வெரிஃபிகேஷன் கோடை சூழ்ச்சியால் கேட்டு பெற்றுக்கொண்டு நமது கணக்கை ஹேக் செய்கின்றனர். எனவே அத்தகைய ஏமாற்றுதல்களுக்கு இரையாகாமல் இருப்பது நல்லது. சில வேளைகளில் பெகாசஸ் போன்ற உளவு செயலிகளை பயன்படுத்தி நமது கணக்கை கொந்தர்களால், அதாவது ஹேக்கர்ஸ்களால் ஹேக் செய்ய முடியும். QR குறியீட்டை வருடி, அதாவது ஸ்கேன் செய்து பிற மின்னணு சாதனங்களில் வாட்ஸ்அப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த QR குறியீடு நம்பகத்தனமானதாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இருபடி சரிபார்ப்பு, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நாம் எனேபிள் செய்திருக்கிறோமா என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். மக்களை இத்தகைய புதிய அதிநவீன ஹேக்கரிடமிருந்து பாதுகாக்க தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்களும் இந்திய அரசும் புதிய தொழில்நுட்பத்தையும் செயல் திட்டங்களையும் துரிதமாக முன்வைக்க வேண்டும். செயலிகளையும் இணைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் மக்கள் மிக கவனத்தோடு அவற்றை கையாள வேண்டும். ஏதேன் தோட்டம் போல் வளமையாக தோன்றினாலும் அங்கும் தீய பாம்புகள் சுற்றி திரியும், நம்மை ஏமாற்றி பிழைக்கும் என்பதை டிஜிட்டல் ஏதேன் வாசிகள் உணர வேண்டும். ஏதேன் தோட்ட வாசிகளே, மரங்களில் பூக்களும் பழங்களும் மட்டும் இல்லை, புழுக்களும் பாம்புகளும் கூட இருக்கக்கூடும். எனவே கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு, அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில என்னென்ன தவறுகள் செய்து நான் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்ம வீட்டுல எல்லாருமே ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குறித்து ரொம்ப லேசியா அந்த செயலையை செய்யறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுருவோம். ஆனா அது பெருசா நிற்கும் போது அது ஒரு பெரிய செலவா நம்மளுடைய வீட்டுல குவிஞ்சு விழுந்துரும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இக்னோரிங் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல இருக்க ரெஃப்ரிஜரேட்டர் ஆகட்டும், இல்லைன்னா வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லைன்னா ஏசி ஆகட்டும், இதெல்லாம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த 3 months ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்காரு, அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அது அப்படியே போதே, நல்லா தானே வருது, நல்லா காத்து வருது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அது எப்போ அது ஸ்ட்ரக் ஆகி நிக்குதோ அப்போ கூப்பிட்றப்போ இல்லை மேடம் உள்ள அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து நம்ம முன்னாடியே நம்ம அதை சரி செய்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் பெருசாக அங்க விரயம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்காது. நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம தவற விடுகின்ற பொழுது அது கண்டிப்பா மொத்தமா போய் நிக்கிறப்போ ஒரு இடத்துல அதனுடைய செலவு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெருசா தான் நிற்கும். ஸோ அப்போ எதுக்கெல்லாம் நான் எந்தெந்த நேரத்தில் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை சரிவர நான் பின்பற்றுகின்ற பொழுது கூட என்னுடைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இல்லை என்றால் அது வீணாக விரயமாகத்தான் செலவாகும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஜோய் வார்த்தை பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பஞ்சாயத்து, நீங்கள் இந்த பதிவை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் உங்களுடைய பிடிஓ அல்லது பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஓடைகள் அல்லது கால்வாய்கள் இதில் எங்கேயாவது தூர்ந்து போயிருக்கா, தண்ணீர் போக முடியாத வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எந்த இடம்னு கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லலாம். அல்லது எந்த இடத்துல தடுப்பணை கட்டுனா உங்களுக்கு நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பகுதி விவசாயிகள் எல்லாருக்குமே ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
பொதுவாக அந்த இடத்த தேர்வு பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுடைய நிலம் எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல தோண்டுனா உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்குது. கிழக்கு மேடு, மேற்கு பள்ளம்னு வைங்க. உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி கிடைக்கும்னா உங்கள் தோட்டத்தை ஒட்டி தடுப்பணை போட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. உங்கள் தோட்டத்தை விட்டு மேடான இடத்துல போடணும், மேட்டுப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். அப்போ தான் கீழே இறங்குற தண்ணீர் இப்படி பரவி பலன் கொடுக்கும். அப்போ எந்த இடத்துல போட்டால் உங்கள் எல்லாருக்கும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க விவசாயிகளுக்கு பலன் தரன்றதுக்கு இந்த இடத்துல அமைச்சா நல்லா இருக்கும்னு எங்கே தோணுதோ அங்கே தடுப்பணை அமைக்க சொல்லி ஒரு விண்ணப்பத்தை உங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்ட கொடுக்கலாம், அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்கலாம். ஓடைகள் சரியாகிறது கொடுக்கணும், தடுப்பணை கட்ட சொல்லணும், குளங்கள் தூர்ந்து போயிருந்தால் அதை பண்ணணும், கழிங்கு வாய்க்கால்கள், கழிவுநீர் போகக்கூடிய வாய்க்காலோ அல்லது மெயின் கலிங்கோ கீழே ஓட்டை விழுந்திருந்தாலோ சிமெண்ட் உடஞ்சிருந்தாலோ தண்ணீர் தேங்கி நிற்காத மாதிரி அமைப்பு இருந்தாலோ இந்த செய்திகளெல்லாம் பஞ்சாயத்துக்கு தெரியப்படுத்தணும். அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓடை ஒருத்தரோட பட்டா நிலத்துக்குள்ளே போகுது, பட்டா நிலம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்கணும், வாய்க்கால் வேறு பக்கம் திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதையும் அவங்களுக்கு தகவல் சொல்லணும். ஏதாவது ஒரு குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தால், எந்த குளம்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அதை குறித்த விபரம் அவங்களுக்கு சொல்லப்படணும். மலையடிவார பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு துறைகள் மூலம் செஞ்சு கொடுக்கப்பட்ட கசிவுநீர் குட்டைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது பலன் கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது தூர்ந்து போயிருந்தாலோ அந்த விபரங்களை அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி ஓடைகளில் எங்கேயாவது தாவர கழிவுகள், முக்கியமாக இந்த தென்னை மரத்தை தோண்டிட்டு அதோட அடிப்பகுதியை கொண்டு போய் ஓடைக்குள்ளே போட்டு வைக்கிறது, தண்ணி போகிற பாதையை தடுக்கிறது, அல்லது எங்கேயாவது மணல் அதிகமாக அளவுக்கு மீறி அள்ளுனதுனால தண்ணி போகாமல் தேங்கி நிற்கிறது, ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது, இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால், அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஓடையை உடச்சி அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்காக உடச்சிருப்பாங்க, அந்த உடச்ச இடம் பள்ளமாயிடும். அப்போ தண்ணி வரும்போது தண்ணி இதில் போகாமல் வளைஞ்சு எங்கே தோண்டுனாங்களோ அந்த வழியாக போய் அடுத்தவங்க தோட்டத்தை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி முடிஞ்சவங்க, இந்த பதிவை கேட்குறவங்க ஒன்று நீங்கள் செய்யுங்க, அல்லது யார் செய்வாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி செய்ய வைங்க. ஏதோ ஒரு வழியில் இதை அரசாங்கத்திட்ட கொடுத்து இதை செய்ய வச்சா தான் நமக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் மழையில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை தேக்கி வச்சு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர், பயன்படுத்த தண்ணீர், கால்நடைகளுக்கான தண்ணீர் ஒரு உறுதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மழைக்கு முன்னாடி செய்யணுங்க இந்த வேலையெல்லாம். வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி செய்யணும். நமக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இருக்குது. இந்த மாதங்களில் இந்த காரியத்தை செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டா தான் அந்த காலத்தில் முறையான தண்ணீர் நின்று நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவும் சொல்லாமல் நம்ம காலம் தாழ்த்திட்டோம் அப்படின்னா மழை நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட துறைக்காரங்க கட்டித்தர மாட்டாங்க, அந்த நேரத்தில் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் திருப்பி 1 வருஷம் வெயிட் பண்ணணும், அடுத்த மழைக்காக வெயிட் பண்ணணும். அதனால் இந்த பதிவை கேட்குற நீங்கள் இந்த நேரத்தில் தயவுசெய்து உங்களுடைய பஞ்சாயத்தை ஆய்வு செய்து ஒரு தனியாவோ குழுவினராவோ ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்மளுடைய பணம் எப்படியெல்லாம் விரயமாக்கி நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் தான் இது. என்னடா இது சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்மளுடைய பணம் இப்படி செலவாயிட்டு இருக்கா அப்படின்ட்டு அடுத்தது நம்ம எப்படி விரயமாக்குறோம். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருட்களை ஆன்லைனில் வாங்குறோம் இல்லை நேரடியாக வாங்குறோம் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நமக்கு நிறைய லைஃப்பில் நம்ம மற்றவங்களோட என்ன பண்ணிக்கிறோம், கம்பேர் பண்ணிக்கிறோம். நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம், நம்மளோட குழந்தைங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்படி இதெல்லாம் கம்பேரிஷன் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஒரு பொருளை வாங்குறப்போ அதை மற்ற நிறுவனங்களோட இல்லை இன்னொரு கடையில் போய் அது என்ன ரேட்டில் இருக்குது, சேம் பிரைஸ்ல இருக்குதா இல்லை குறைவான விலையில இருக்குதா, அது என்ன மாதிரியான நிலையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்றதே கிடையாது. நமக்கு போன உடனே பொருளை வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறோம். இணையதளத்துல நீங்க ஆன்லைன்ல நீங்க பொருள் வாங்கினாலும் கூட ஒரே பொருள்
வெவ்வேறு இணையதளங்களில் வெவ்வேறு தொகையில வெவ்வேறு ரேட்ல என்ன பண்ணும் கிடைக்கும். சில இடங்கள்ல ஆஃபர்ஸ் இருக்கிறப்ப அது இன்னும் அதிகமான மலிவு விலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இன்னும் சில பேர் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி வாங்குவாங்க. நான் நண்பர் ஒரு முறை வந்துட்டு ஆனா உங்க கிரெடிட் கார்டு தேவை கொஞ்சம் தாரீங்களா அப்படின்னா, எதுக்குடா தம்பி இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, சரிடா தம்பி ஓகே அப்படின்னா, அடுத்த செகண்ட் என்ன பண்றாருன்னா அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாரு. ஏய் அதான் கையில காசு வச்சிருக்கலடா அப்புறம் ஏன்டா கிரெடிட் கார்டில் வாங்கினா அப்படின்னு. இல்லைனா இது டேரக்டா டெபிட் கார்டில் பே பண்ணா 7000 8000 என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அதே இது கிரெடிட் கார்டில் பே பண்ணோம்னா 5000 என்ன ஆயிரும். அப்போ இந்த ஆஃபர் தெரிஞ்சு வச்சிருக்க போய் நான் 8000 பே பண்ண வேண்டிய இடத்துல 5000 பே பண்ணி என்ன பண்ணிட்டேன் பொருளை வாங்கிட்டேன். அப்போ அந்த 5000 எனக்கு 3000 என்னது எனக்கு ப்ராஃபிட். என்னுடைய அதாவது ப்ராஃபிட்டோட அது என்னுடைய சேவிங்ஸ் அதுதான். ஸோ அப்போ இந்த மாதிரி நாம பல நேரங்களில் பிற இணையதளங்களோடு ஒப்பிட்டு ஓகே இதுல ஆஃபர் எவ்வளோ இருக்குது. சில நேரங்களில் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணாலே அது பிரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு முன்னாடி வாங்குறத விட அந்த ஃபெஸ்டிவல் நெருங்குறப்ப கிட்ட வாங்குறீங்கன்னா அதனுடைய பிரைஸ் நிறைய ட்ராப் ஆக நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி மத்த வீட்டு அதாவது மத்தவங்க பார்த்துட்டு நம்ம வந்து இப்படி கம்பேர் பண்ணி இப்படி வாழணும் அப்படி வாழணும்ன்ற மாதிரி இதுலயும் அதே அதிவேகத்தை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல வந்து இன்னைக்கு பைக் வந்துருச்சு அடுத்த நாளே நம்ம பைக்கை இறக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூடென்ட் ஒரு இதுவும் நாலேஜும் இல்லாம நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய செலவு காசை வந்து செலவு பண்ணிட்டு விரைமாக்குறோம் பணத்தை. ஸோ அதை கம்பேர் பண்ணி திட்டமிட்டு செலவழிக்கிறது அது செலவாக நமக்கு என்ன செலவு வைக்குமோ அதை மட்டும் வச்சா இருக்கும். மீதி நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். சிறப்பு இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ யங்ஸ்டர் முதல் ஏஜ்டு வரைக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சிலருக்கு தெரியும் இப்போ ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா, டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா, இல்லைன்னா பெயின் கில்லர்ஸ் அடிக்கடி ஆகுங்களா, செல்ஃப் மெடிகேஷன் இருக்கிறதுனால கிட்னி பாதிப்பு நிறைய எடுக்கு. ஆமா, இதே சிலருக்கு பிரிவிலேயே பிரச்சனை இருக்கு. அதுதான் நம்ம அதை கருவுற்ற நேரத்துல ரெகுலர் செக்அப் பண்ணுங்க, ஸ்கேன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அடிக்கடி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். பிளட்ல யூரிக் ஆசிட்னால அந்த மூட்டு வலி கூட வரும். அப்போ வரும். அதனால கூட கிட்னி பாதிப்பு ஏற்படுது. அதனால கிரியேட்டினின் லெவல் 1.2 நார்மல். நம்ம என்ன சொல்றோம் 1.2 நார்மல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ஒரு நார்மலா இருக்கிறவங்களே அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை, சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் ஒரு ரெகுலர் செக்அப் யூரியா கிரியேட்டினின் பண்ணிட்டா அந்த 1 வந்தாலே உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு முன்னெச்சரிக்கையோட நீங்க உணவு கடைபிடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, உப்பு குறைக்கிறது, எல்லாம் என்ன வேணுமோ அது நம்ம கை பண்ணிக்கணும். அது மாத்திரம் இல்லை, சிம்டம்ஸ் முக்கியமா தூங்கி எழுந்து போது முக வீக்கா இருக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பார்க்குறோம், நம்ம குழந்தையோ நம்ம அப்பாமோ யாரோ காலையில தூங்கி எழுதும்போது முக வீக்கா இருந்தா உடனே கவனிக்கணும். அப்புறம் ஒரு 3-4 hours 2 hours கால் தொங்க போட்டு நின்றுட்டு இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் கால் வீக்க வருதா இல்லை டிராவல் டைம்ல வீக்க வருதா உடனே பார்க்கணும். அதுக்கப்புறம் உடம்புல அரிப்பு இருக்கா பார்க்கணும், விக்கல் வருதா பார்க்கணும், அஜீரணம், மலச்சிக்கல், குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், தலைவலி, இதெல்லாம் சிம்டம்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம உடனே ஜெனரல் செக்அப் பண்ணா கண்டுபிடிச்சிடும். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் செய்யறது ஈஸி. கிட்னி ப்ராப்ளம்னா இம்மீடியட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நாம் என்னென்ன தவறுகள் செய்து நம்முடைய பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்க. பணத்தை வந்து விரயமாக்குகிறோம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இவ்வளோ பேர் ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்கா அப்படின்னா ஆமா கண்டிப்பா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கு பின்னாடி நம்மளுடைய உழைப்பு இருக்கு, நம்மளுடைய கஷ்டங்கள் இருக்கு, நம்மளுடைய கண்ணீர்கள் இருக்கு, எவ்வளவு பேருடைய அவமானங்கள் வந்து அதுல அடங்கியிருக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்ம மறந்துட்டு அந்த ஒவ்வொரு ரூபாய் வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அப்படி நம்ம அந்த உண்மையை அறிந்து நம்ம அந்த காசை செலவு பண்றப்போ தெரியும் அதோடைய வீரியம் என்ன அப்படின்னு. அப்போ நம்ம இப்படிப்பட்ட இந்த பணத்தை வந்து நம்ம விரயமாக்குறோம் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டோம்.
கண்டிப்பா இது ஒரு விஷயத்துல நமக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல இது நல்லதா, ஓகே கரெக்ட் தானே, நம்ம பணத்தை மதிச்சு செலவு பண்ணோம், நம்ம அப்படின்னா தான் வீணா செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட, இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் எல்லா அப்பாக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், என் கஷ்டத்தை பத்திலாம் கவலையே கிடையாது. என் பிள்ளைங்க கேட்டதை என்னால வாங்கி கொடுக்கணும், அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக நான் என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோருக்கு மத்தியில இந்த பணத்தை எப்படி நாம மதிப்புள்ளதாக பார்க்க முடியும்னா நிச்சயமா அப்படி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படி மதிப்புள்ளதா பார்த்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய குழந்தைகள் விரும்பக்கூடிய விஷயத்த அவளை என்ன பண்ண முடியாது, மனம் நிறைந்து இதுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தை மகிழ்ச்சியா இருக்கணும்னு அவங்களால என்ன பண்ண முடியும், வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இங்க என்னன்னா, நாம் பொருளை பணத்தை பணமாக மதிப்பதற்கு முதல் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு ரூபாய் வருதுன்னா அது எப்படி வருது, அதுக்காக நம்ம பிள்ளைங்கள் படக்கூடிய கஷ்டத்தை கொண்டு போய் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கப்புறம் கேட்கறதே என்ன பண்ணிடும், விட்டுரும். ஐயோ நம்ம இது ஒரு 10 ரூபா கேட்டா கூட அப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குழந்தைகள் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன பண்ண சொல்லலாம், போக சொல்லலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள், பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இது எனக்கு தேவையா, இது வேணுமா, இந்த ரெண்டுக்குமான பதில். வேணும் அப்படிங்கிறது பின்னாடி கூட என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். தேவை அப்படிங்கிறது அன்னைக்கான தேவை என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்போ நான் எனக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவைப்படுகிறதா, இது எனக்கு வேண்டுமானதாக இருக்கிறதா, எனக்கு வேணும்னு எனக்கு தோணுதா, இந்த கேள்விக்கான தெளிவு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, சில விஷயங்கள் வாங்குவதற்கு ஒரு 24 hours ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 24 மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கணும்னா உடனே என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. 24 மணி நேரம் கழிச்சு அதே வீரியமும் வேகமும் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்க, வாங்குங்க. இல்லாட்டி என்ன பண்ணாதீங்க, வாங்க. இப்படி நிறைய விதிகள் இருக்குது. இதை நான் பின்பற்றுகின்ற பொழுது பணத்தை பணமா மதிக்க முடியும். அதே வேளையில நம்மளுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக் கொடுக்க முடியும். ஸோ சிறப்பான நாள். பணம் என் கையில வரதும் தெரியல போறதும் தெரியல அப்படின்னு நம்ம பல நேரங்கள் புலம்பிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான தவறுகள் தான். ஸோ அந்த தவறுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தவறுகளை தெரிந்து கொண்டோம், அதை திருத்திக் கொள்வதற்கு முற்படுவோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சென்னை ஆரம்பாக்கம் பங்கில் பணிபுரியும் அருட்பணியாளர் கிரித் மேத்யூஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கர்லின் திவ்யநாதன், ஸ்டாலின் உஷா, வைலட் மேபல், ஜோ, மரிய சுனிதா, வினிஃப்ரெட், ஸ்டெஃபி, மோனிகா, விஜயா, சலோமி, செந்தில், சந்தோஷ், பிரவீன், அன்பிய குடும்பங்கள், ஆரம்பாக்கம் பங்கு மக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருட்பணியாளர் இமானுவேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அருட்பணியாளர் ஜிபி, ஆரோன், மெல்கிஷெடேக், ஆண்டனி நோயல், வெரோனிகா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன் எபினேசர் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் 3:6. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, சிந்தித்து செயல்படுவோம், சிறப்பாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.